ஹே எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லஞ்சுக்கு சாம்பார் புளிக்குழம்புன்னு செஞ்சு போர் அடிக்குதா? வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா பார்க்கலாமா? இதுக்கு பச்சை கலர் கத்திரிக்காயை குட்டி குட்டியாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சே இதை பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, வேர்க்கடலை, 4-5 வரமிளகாய், ஒரு 6-7 பல் பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் போல் தேங்காய் பீசஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே இந்த கதையோட மெயின் கேரக்டரான கத்திரிக்காயும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிரேவி ரைஸுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ரெடி பண்ணலாமா? இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கடலை நல்லா வறுபட்டதும் அது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. சேம் பேன் அடுப்பில் வச்சுருங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு மிளகு, சோம்பு, சீரகம், வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்துருங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, 6-7 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, தேங்காய் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதும் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் போட்டுக்கோங்க. கத்திரிக்காயை முழுசாக டாப்பில் மட்டும் ஒரு 4 கீரல் போட்டுட்டு அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா அரைக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.